டேய் இந்த அலாரத்தை ஆஃப் பண்ணுடா. ஸோ தூங்கும்போது தான் கரெக்டாக இந்த அலாரம் அடிக்கும். எந்திரிக்கலான்னு நினைக்க போகும்போதெல்லாம் அடிக்காது. எத்தனை அலாரம் அடித்தாலும் எந்திரிக்க மாட்டான். அப்புறம் எதுக்கு தான் இந்த அலாரத்தை வச்சுட்டு படுக்கிறான்னு தெரியல. நம்ம மண்டை தான் உடையுது. டேய் இது எந்திரிச்சு ஆஃப் பண்ணுடா. ஏற்கனவே நைட்டு வேலை முடிச்சுட்டு வர்றதுக்கு அவ்வளோ லேட் ஆயிடுச்சு. வந்து வீட்டு வேலையும் செஞ்சுட்டு படுக்கிறதுக்குள்ள மணி 11 ஆயிடுச்சு. சரி காலையிலையாவது கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிக்கலான்னு பார்த்தா இந்த அலாரம் வேற நொய்யு நொய்யுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. இவன் எந்திரிச்சு ஆஃப் பண்ணுவானா? ஆஃபும் பண்ண மாட்டான். கும்பகரனாட்ட தூங்கிக்கிட்டே இருக்கான். எப்படிதான் இவனுங்களுக்கெல்லாம் இந்த அலாரம் அடிக்கிறது காதுக்குள்ள உழுக மாட்டேங்குதுன்னே தெரியல. ச்சே. ஐயோ, இன்னைக்கு காலையில தண்ணி வர நாள் வேறயா? விடிஞ்சது இன்னைக்கு. தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு வேலை செஞ்சுட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு எப்படியும் இன்னைக்கு லேட் ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் பர்மிஷன் போட்டுற வேண்டியதான் இன்னைக்கு. இந்நேரத்துக்கு எல்லாரும் வந்து பைப்பில் பிடிச்சிருப்பாங்க ஓசை மாட்டி மாட்டி. கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சிருந்தாவது கொஞ்சம் நல்லா தண்ணியை பிடிச்சிட்டு ரிலாக்ஸாக கிளம்பி போகலாம். போச்சு, இன்னைக்கு எல்லா தண்ணியும் பிடிச்சிருப்பாளுங்க. அப்பாடா, இன்னும் யாரும் எந்திரிச்சு வரல போல இருக்கே. பரவாயில்ல, இன்னைக்கு தண்ணி நம்மளுக்கு தான். எல்லாரும் எந்திரிச்சு வரதுக்குள்ள நம்ம தண்ணியை கடன்னு பிடிச்சி எல்லாத்தையும் நிரப்பிடணும். அந்த ஆளுகள்னா பிடிக்கவே விட மாட்டாளுங்க. சீக்கிரம் ஓசை போட்டு எல்லா பாத்திரத்தையும் நிரப்பிட வேண்டியதான். இன்னைக்கு ஜாலி தான். தண்ணி வேற வருது. இந்நேரம் என்கிட்ட ஓசை இருந்துச்சுன்னா இந்நேரம் நானும் வீட்டுக்கு தேவையான தண்ணியெல்லாம் பிடிச்சிருக்கலாம்ல. இந்த மனுஷன்ட்ட சொன்னா எங்க கேட்குறான்? என்னை தண்ணி தூக்கியே சாவடிச்சிருவானாட்டு இருக்குது. இந்நேரம் எல்லாரும் ஓசை போட்டு இந்நேரம் எல்லாரும் நினைச்சிருப்பாளுங்க. இந்நேரம் என்கிட்டயும் ஓசை இருந்துச்சுன்னா நானும் எல்லாத்துலேயும் பிடிச்சி வச்சிருப்பேன்ல. தண்ணி மட்டும் இல்லைன்னா என்கிட்ட கோவப்பட வேண்டியது, எடுத்துட்டு வர வேண்டியதானே. என் இடுப்பை உடைய வச்சிருவான். அதான் 2 குடம் வாங்கி கொடுத்துருக்கல, காசு சேர்த்து வச்சாதான் இதை வாங்க முடியும் அதை வாங்க முடியும்னு. எல்லாம் வாங்கி என்ன பண்ணுறது? ஆள் முடிஞ்சிட்டா எதை வாங்கி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்நேரம் ஓசை இருந்தால் நானும் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருப்பேன். சே, நீ எவ்வளோட்ட போய் கேட்டாலும் ஒரு ஓசும் தரமாட்டாளுங்க. யார்கிட்ட போய் கேட்குறது? இப்படி கேட்டு 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 தான் என்னை ஓசின்னு பேர் வச்சுட்டாளுங்க. வீட்டில் எல்லாரும் தான் வேலைக்கு போகிறாங்க. என்னம்மா இந்த ஆள் மட்டும் வேலைக்கு போய் சம்பாரித்து கொண்டு வந்து கொட்டுற மாதிரி. கொட்டி என்ன பிரயோஜனம்? ஒரு ஓசை வாங்க முடியல. 2 குடத்தை வாங்கி வச்சுட்டு இவள்கிட்டையும் அவள்கிட்டையும் காக்கா பிடிச்சிட்டு ஓசை வாங்கிட்டு சிரிச்சுட்டே பேச வேண்டியதாக இருக்குது. இந்த மனுஷன் தண்ணி எடுத்து பார்த்தா தானே தெரியும். அவனுக்கு வளைச்சாதான் அவனுக்கு தெரியும். இந்நேரத்துக்கு எல்லாரும் வந்து பைப்பில் பிடிச்சிருப்பாங்க ஓசை மாட்டி மாட்டி. கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சிருந்தாவது கொஞ்சம் நல்லா தண்ணியை பிடிச்சிட்டு ரிலாக்ஸாக கிளம்பி போகலாம். போச்சு, இன்னைக்கு எல்லா தண்ணியும் பிடிச்சிருப்பாளுங்க. ஸோ மணி வேற 7:30 மணி ஆகுது. இந்நேரத்துக்கு எந்திரிச்சு சமைக்கிறதா, தண்ணி பிடிக்கிறதா, இல்லை துணியெல்லாம் துவைக்கிறதா, பாத்திரம் கழுவுறதா, எந்த வேலையை பண்ணிட்டு சீக்கிரம் போகிறது? இன்னைக்கு ஒரு நாளாவது இவன் நேரமாக எந்திரிச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல. ஏன் தான் இந்த நினப்பனா இவனுக்கு வரவே மாட்டேங்குதோ தெரியல. அம்மா இல்லாத புள்ளன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தி இப்போ நம்ம தலைமையிலேயே ஏறி உட்காந்துக்கிறான். ரொம்ப கெட்டு குட்டி செவுரு ஆயிட்டான். நீ ஊரே பேசுறதுக்குள்ள இவனை எப்படியாவது திருத்தலான்னு பார்த்தா ஒன்றும் முடிய மாட்டேங்குது. டேய் குணா, எந்திரிடா. டேய் எந்திரிடா, மணி 7:30 மணி ஆச்சு. எனக்கு ஆஃபீஸ்க்கு வேற லேட் ஆச்சு. எந்திரிடா, சீக்கிரம் எந்திரி. இதில் கொரட்டை வேறையா கொரட்டை? வீட்டில் நேரத்துக்கு சாப்பாடு வேணும், துணியை துவைச்சி வைக்கணும், பாத்திரம் கழுவணும், எல்லா வேலையும் இவனுக்கு பண்ணி வைக்கணும். சாப்பாடு கூட எடுத்து வச்சுட்டு சொல்லிட்டு போகணும். ஆனால் ஒரு வேலையும் செய்யறதில்ல வீட்டில். தண்டத்துக்கு இப்படி தான். 10 மணிக்கு எந்திரிச்சு ஒரு பையன் 10 மணிக்கு எந்திரிச்சு என்னதான் பண்ணுறது? ச்சே. அவன் ஊருக்குள்ளே போய் அடிவேம்பில் அடித்து 2 குடம் தூக்கிட்டு வந்து வீட்டுக்கு ஊத்துறானுங்க. இவன் என்ன அப்படியே தண்ணியை தூக்குறான்? ஓசில் தானே மாட்டி விடுறான். ஓசை மாட்டி விட்டு தானா தண்ணி வரப்போகுது. அதை கூட இவனுக்கு பிடிக்க முடியல. என்ன பையன் இவன்? ஏக்கா போக்கா, ஏக்கா காலையில் வந்து தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கா. ஓசை தானே மாட்ட போற, போய் மாட்டிட்டு போய் வேலையை பாரு போக்கா. ஓசை மாட்டிட்டு தொட்டிக்குள்ள போட்டுட்டு நீ போய் வேலையை பாருக்கா. அதுவா தானா நிறையும். நிறையும் தானா அதுவா நிறையும். வலிஞ்சு கீழே போச்சுன்னா அதுக்கு வேற தண்ணி வீண் பண்றேன்னு சொல்லி ஊர்க்காரிகளே வந்து சண்டை போடுவாளுங்க. இந்த வேலை பத்தாதுன்ட்டு அது வேற சண்டை நின்று போட்டுட்டு இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லடா சாமி. அந்த வேலையை நானே போய் செய்யறேன் போ. அம்மா இல்லாத பையனை செல்லமா வளர்த்துனது ஏன் தப்பு தான். ஸோ ஓசை போட்டாங்களா? இதுக்கு தான் சீக்கிரமா எந்திரிச்சு வரணுங்கிறது. யாரு பிடிக்கிறா? இந்த புஷ்பக்காவா? ஐயோ, இந்த அக்கா பிடிச்சா சீக்கிரமா பிடிக்காதே. எல்லாம் அண்டா குண்டா டப்பா மது கொண்டு எல்லாத்தையும் நேரஸ்டெல்லாம் விடும்.
சரி, இந்த அக்காவுக்கு அப்புறம் யார் பிடிக்கிறாங்கன்னு தெரியல. சரி, நம்ம இந்த ஓசை வச்சுட்டு இதுக்கப்புறம் யார் பிடிப்பாங்கன்னு கேட்டுட்டு போவோம். புஷ்பாக்கா, புஷ்பாக்கா. என்ன சின்ன பொண்ணு, எதுக்கு கூப்பிட்ட? அக்கா, நீங்க பிடிச்சி முடிச்சதே என்னை கூப்பிடுங்கக்கா. அடுத்தது நான் பிடிக்கணும். வேலைக்கு வேற போகணுக்கா. இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு. ஆ சரி, பிடிச்சோடனே கூப்பிடுறேன், அப்புறம் வா. அக்கா, கொஞ்சம் வேலை இருக்குங்கக்கா. சீக்கிரம் முடிச்சுட்டு கூப்பிடுறீங்களா? எனக்கு மட்டும் என்ன வேலை இல்லையா? நான் என்ன வெட்டியாவா இருக்கேன்? எனக்கும் தான் வேலை இருக்கு. காலையிலேயே இதுகிட்ட ஓரியாடணுமா? சரிங்கக்கா, பிடிச்சிட்டு கூப்பிடுங்க. ஆ பிடிச்சோடனே அதெல்லாம் கூப்பிடுவாங்க. சரிங்கக்கா. இந்த ஓசை இங்கே வச்சுட்டு போகிறேன். அடுத்தது யாராவது வந்தாங்கன்னா நான் பிடிப்பேன்னு சொல்லிடுங்க. அட கூப்பிடுறேன்னு சொல்லிட்டேன்ல, எத்தனை தடவை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்ப? இல்லைக்கா, மறந்துடுவீங்களோ என்னமோன்னு தான். கூப்பிடுறேன். சரிங்கக்கா. இவளுக வீட்டில் வேலை செய்வாளுகளாம், இவளுகளுக்கு வேலை இருக்கான். இவளுக்கு பதிலாக நம்ம பைப்படியே காவை காத்துட்டு உக்காந்துருக்கணும். நான் பாட்டுக்கு பிடிச்சிட்டு போட்டுருவேன். இவளுக்கு பாட்டுக்கு வேலை செய்வாளுகளாம், இவளுக்காக பைப்பிலேயே உட்காந்து நம்ம காவை காக்கணுமா? எனக்கு என்ன தலையெழுத்தா? என்ன தண்ணி பிடிச்சிட்டீங்களா? இந்த ஓசி வேற வந்துருச்சா? இன்னும் பிடிச்சி முடியல, பிடிச்சிட்டு சொல்கிறேன். சரி சரி. அப்புறம் உங்களுக்கு அப்புறம் யார் வச்சிருக்கா? சின்ன பொண்ணு. ஓ அப்படியா? அப்படித்தான். புஷ்பா கொலைய ஆரம்பிச்சிருச்சா? இன்னைக்கு என்ன ஊசி கேட்க போகுதுன்னு தெரியலையே. புஷ்பா, என்ன வீட்டில் சோறு குழம்பெல்லாம் ஆக்கியாச்சா? இன்னும் ஆக்கலை, இனிமே தான் ஆக்கணும். சரி சரி சரி. புஷ்பா, இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நின்றுனா உன் சொத்தையே எழுதி வாங்கினாலும் வாங்கிடுவா. இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறதா நல்லது. புஷ்பா, என்ன? ஏன் போறீங்க? ஏன், எனக்கு வீட்டில் வேலையே இல்லையோ? சும்மா இருக்கிறேன்னு நினைப்பா? உங்களுக்கு என்ன, உங்கள் வீட்டுக்காரர் தான் வெளிநாட்டிலேருந்து பணம் காசுலேருந்து பொருளிலிருந்து எல்லாம் அனுப்புகிறாரு. அப்புறம் உங்களுக்கு என்ன கஷ்டம்? வெளிநாட்டிலேருந்து காசு பணம் தான் அனுப்புவார், சோறெல்லாம் அனுப்ப மாட்டார். நம்ம தான் இங்கே பொங்கி திங்கணும். எனக்கு வேலை கிடக்கு, நான் போகிறேன். என்ன புஷ்பா, உங்களை மாதிரி நல்ல அறிவும் அழகும் இந்த ஊரில் யாராவது இருக்காங்களா? என்ன மாதிரி அறிவு அழகெல்லாம் இந்த ஊரில் யாருமே கிடையாது. அது உனக்கு தெரியுது, வேற யாருக்கும் தெரிய மாட்டேங்குதே. வந்துட்டாளா? வீணுக்குன்னு என்கிட்ட வம்பலுக்கு இருக்கனே வருவா. என்ன இல்லை என்னன்னு கேட்குறேன். என்ன, எதுக்கு என்ன என்னன்னு இப்போ கேட்டுட்டு இருக்க? என் வாய்க்குள்ளே பூச்சி போச்சு, நான் துப்புனேன். அதில் உனக்கு என்ன இருக்கு? இந்த ஊசி என்னை அழகா இருக்குன்னு சொன்னது உன் காதில் விழுந்துருச்சு. அதுக்கு தான் இப்படி வரும்போதே காரை துப்பிட்டு வந்த. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டியா? அழகா இருக்காங்கல்லம்மா, அழகா. முதல்ல கண்ணாடியில் போய் மூஞ்ச பாரு. நீ கண்ணாடியை மட்டும் பார்த்தேன்னு வச்சுக்கோ, கண்ணாடியே உடஞ்சி தெரிச்சு போயிடும். அழகா இருக்காளம்ல, அழகா. மைனா, ரக்கை இருக்குன்னு ஓவரா ஆடுனேன்னு வச்சுக்கோ, ரக்கையை பிரித்து எரிஞ்சு விடுவேன். அப்புறம் டிங்கிமினிங்கின்னு ஆட முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. மைனா எங்கிட்ட ஆடும்? மைனா பறக்க தானே செய்யும். நான் ஒரு பறவை, நான் பறந்து கொண்டே தான் இருப்பேன். என்னை யாரும் பிடிக்க முடியாது, பிரிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்தே டங்குவாரு அந்தர போதே. எங்கேயாவது பறக்க தெரியாம ஓவரா பறந்து எங்கேயாவது கரண்ட் கம்பியில மாட்டி தொங்கிக்கிட்டு கிடப்பார பார்த்தே. ஐயா, சரி விடுங்க, 2 பேரும் சண்டை போடாதீங்க. எங்க தண்ணி பிடிக்கலையே, கிளம்பிட்ட? இந்த பைப்பில் தண்ணியை பிடிச்சிட்டாலும் உங்கள் பைப்பில் மட்டும்தான் ஒரு வீடு 1 மணி நேரம் தண்ணியை பிடிக்கிறீங்க. எந்த ஊரில் இந்த அலும்பெல்லாம் நடக்கும்? இவங்கெல்லாம் எங்கிட்ட 1 மணி நேரம் பிடிச்சி அவங்க நிரப்பி நம்ம தண்ணியை பிடிக்கிறது. அதுவும் இல்லாமல் இவங்க வீட்லலாம் ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ளே நிரப்புறாங்களா என்னவோ தெரியல. சரி, 1 மணி நேரம் பிடிக்கிறாளுங்க. இவங்க கிட்டையெல்லாம் போராடி நமக்கு தண்ணி பிடிக்க முடியுமா? அதுதான் நான் பக்கத்து பைப்பில் காசு கொடுத்து சேர்ந்து அங்கே தண்ணியை பிடிச்சி எல்லாம் நிரப்பி வச்சுட்டு கடைக்கு போயிட்டு வரேன். இந்நேரம் இந்த கனெக்ஷனில் தண்ணியை பிடிக்கிறதா இருந்துச்சுன்னா இன்னும் க்யூவில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். இது எவனை கொண்டு ஆகிறது? இங்கே வேறு இந்த ஜாடை பேசுகிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் எதுக்கு ஜாடை பேசணும்? அப்புறம் என்ன, இந்த பைப்லேயே நான் தான் 2 மணி நேரம் தண்ணி பிடிக்கிறேன். அப்புறம் 2 மணி நேரம் தண்ணி பிடிக்கிற அழுதுன்னா அப்போ என்னையே தானே நீ சொல்கிற? இதுக்கு பேர் சாடையா? சாடையெல்லாம் இல்லை, நான் நேரடியாகவே தான் சொன்னேன். நீ தான் இப்படி 2 மணி நேரம் தண்ணி பிடிக்கிறேன்னு. இதுக்கு மேலே எப்படி நேராக சொல்கிறது?
இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த தண்ணியை பைப்பு பிடுங்கி போட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் பார்த்துக்கோ. ஐயோ, இதை வச்சுதான் நாங்கள் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் இருங்க. ஏம்மா நீ பிடுங்கி போடு, பிடுங்கி போடாம போ, எனக்கு என்ன? நான் தான் பக்கத்து பைப்பில் காசு கொடுத்து சேர்ந்துட்டேனே, நான் உங்ககிட்ட என்னது பேசிக்கிட்டு இருக்கணும்? சரி, உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? அப்புறம் எதுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க? சீ. ஐயையோ, ஓசை கொடுக்குறேன்னு சொன்னாலே இப்படி வேற கோச்சிக்கிட்டு போயிட்டாலே. புஷ்பா, ஏ புஷ்பா, ஓசை கொடுக்குறேன்னு சொன்ன. இந்தா ஏ மைனா, இப்போதான் அந்த அக்கா புஷ்பா ஓசை கொடுக்குறேன்னு சொல்லுச்சு. நீ வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்க மாட்டேன். நானே இப்போதான் அதுக்கிட்ட கெஞ்சி கெஞ்சி அதுவே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு பேசிக்கிட்டு இருந்துச்சு. எப்படியாவது பேசி கீசி ஓசை வாங்கிடலான்ட்டு நானே பேசிக்கிட்டு இருந்தேன். சரி, கடைசியாக ஓசை தரேன்னு சொல்லிச்சு. நீ வாயை வச்சுக்கிட்டு கம்முனே இருக்க மாட்டேங்கிற. பேசி இப்போ பாரு, அது போயிடுச்சு. நீ அதுக்கிட்ட இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் நீயே ஒரு ஓசை வாங்கி உன் இஷ்டத்துக்கு நீ தண்ணி பிடிக்கலாம். என் வீட்டில் மாற்ற சூழ்நிலையாக இருக்கு. என் புருஷன் ஏற்கனவே கஞ்ச பிசினாரி, எச்சு கையில் காக்கா ஓட மாட்டான். இதில் ஓசை வாங்கி கொடு நானும் தான் பாட்டாக பாடிக்கிட்டு இருக்கேன். அவன் எங்கே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறான். 2 குடத்தை வாங்கி வச்சுட்டேன்ல, போய் அதில் பிடிச்சிட்டு வான்னு சொல்லி இடுப்புவே உடைக்கிறான். அது சரி, உங்கள் வீட்டில் என்ன குழம்பு வச்ச? ஐயோ ஆத்தாடி, இதுக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம வீட்டில் இருக்கிற சோறு கிளம்பெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவா. இங்கேருந்து ஓடிடுவோம். என்னடா இது, உங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு தானே கேட்டேன். அதுக்கே இந்த மைனா தலைவரிக்க ஓடுறா.